இதற்கிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு வீரபாண்டியன். ஆளுநருடைய இந்த நடவடிக்கை மீண்டும் எதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது? ஒரு 13 விஷயங்களை குறிப்பிட்டு வெளியே சென்ற உடனே ஒரு அறிக்கையும் வெளிவருகிறது லோக்பவன்ல இருந்து. திட்டமிட்டே மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை வாசிக்க கூடாது என்ற முன்முடிவோடு தான் வந்தாரா? ஆளுநர் இந்தியாவுடைய கூட்டிசைவின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறார். சட்டமன்ற இறையாண்மையை அவர் சிதைக்கிறார். ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் தூதுவனாக தன்னை நினைத்துக் கொள்கிறார். கிரேக்க இலக்கியங்களில், ஐரோப்பிய இலக்கியங்களில் ரிப்பான் விங்கில் என்ற ஒரு கதாபாத்திரம் தூங்கிக் கொண்டே நடக்கும் பெண் அரசி. ஆனால் இவர் இந்திய ஜனநாயகத்தில் தூங்கிக் கொண்டே நடக்கும் ஆணரசர் போல் நடந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இவருக்கு வானலாவே அதிகாரம் இருப்பது போன்று ஒவ்வொரு முறையும் அவரது பேச்சும் செயலும் இருக்கிறது. அல்ல, ஜனநாயகத்தில் நியமன வடிவம் தான் ஆளுநர். அவர் மக்கள் அதிகார வடிவம் அல்ல. முதல்வர் தான் மக்கள் அதிகார வடிவம். ஆனால் ஆளுநர் நியமன வடிவம். நியமன வடிவம் அதிகார வடிவத்தின் தலையில் ஏறி அமர்வது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஆளுநர் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை சொல்வது, பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்துக்களை சொல்வது, அரசியல் சட்ட நெறிகளுக்கு புறம்பான கருத்துக்களை சொல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்திய ஜனநாயகம் நமது முன்னோர்களால் அரும்பாடுபட்டு கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலே நிலவாத நாடாளுமன்ற கூட்டிசைவு நிலை பெற்றிருக்கிற நாடு நம்முடைய நாடு. இதை குறிவைத்து நாட்டின் பிரதமரே தகர்க்கிறார், உள்துறை அமைச்சர் தகர்க்கிறார். அவரோடு இணைந்து தமிழக ஆளுநரும் அந்த செயலில் ஈடுபடுகிறார். தமிழ்நாடு ஜனநாயக வடிவம், நல்லிணக்க வடிவம், சுருங்க சொன்னால் நாடாளுமன்ற நாகரிக வடிவம். இதை ஏதோ ஆளுநர் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஆளுநருக்கு தமிழக சட்டமன்றம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களும் நல்லதொரு பாடத்தை தருவார்கள். நல்ல பாடத்தோடு தான் ஆளுநர் திரும்பி செல்வார். ஜனநாயகத்தில் ஒரு சர்வாதிகார பிம்பத்தை கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சரும் ஆளுநரும் முயற்சிக்கிறார்கள். நிறைவில் மக்கள் அதிகாரம் தான் வெல்லும். அந்த பாடத்தை தமிழ்நாடு அவர்களுக்கு கற்பிக்கும். ஆளுநர் சொல்வது அத்தனையும் போய் பகுத்தறிவுக்கு புறம்பானது, சட்ட நெறிகளுக்கு புறம்பானது. ஆளுநர் உயரத்திலிருந்து மேலும் கீழ் இறங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது. நிச்சயமாக இப்போ சட்டப்பேரவையில அரசினுடைய செயல்பாடுகளை குறை சொல்லணும் என்கின்ற அடிப்படையில் இந்த அறிக்கையை அவர் வெளியிடுறாரு, ஆளுநர் உரையை வாசிக்காமல். அதை தாண்டி ஒரு ஆளுநர், நீங்க சொல்றது போல ஒரு நியமன வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் வெளியில ஒரு பொது நிகழ்ச்சியில போய் அரசு இப்படி சரியாக செயல்படவில்லை, இப்படியான குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று பேசுவது அரசினுடைய ஒரு முகமாகவும் தானே அவர் இருக்கிறாரு. இதையெல்லாம் அவர் எப்படி செய்ய முடியும்? கான்ஸ்டிடியூஷனலி அதுக்கான இடம் இருக்கு இல்ல? அரசியல் சாஸ்திரத்தில் அதற்கான இடம் இல்ல. ஆளுநர் ஒரு நியமன வடிவம் தான். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் முதல்வர். சட்டமன்றம் இறையாண்மை மிக்கது. அது மசோதாக்களை நிறைவேற்றுகிறது. அதை அனுப்பலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். ஆனால் கிடைப்பில் போடக்கூடாது. இவர் கிடைப்பில் போடவில்லை என்பது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது. இதை அவர் தொடர்ச்சியாக செய்கிறார். அரசியல் சாசனம் பகுத்தறிவு கருத்துக்களை சொல்கிறது. சமூக அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு மனிதனை உருவாக்க சொல்கிறது அரசியல் சாசனம். ஆனால் இவரது கருத்துக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். தந்தை பெரியார் மீதான அவரது கருத்து, காரல் மார்க்ஸ் மீதான அவர் கருத்து, அது பகுத்தறிவுக்கு புறம்பானது மட்டுமல்ல, அரசியல் சாசனத்துக்கும் புறம்பானது. ஆளுநரிடம் எந்த அதிகாரமும் இல்லை. ஆளுநர் ஒரு நியமன வடிவம் தான். உள்துறை அமைச்சர் தனக்கு அருகில் இருக்கிறார். பிரதமர் மடியில் நாம் இருக்கிறோம் என்று நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் சட்ட முறையும் தொடர்ந்து அவர் சிதைக்கிறார். அது நல்லதல்ல. இந்தியாவுடைய கூட்டிசைவை அவர் சிதைக்க முயற்சிப்பது என்பதுதான் அவரது செயல்கள் அனைத்தும் காட்டுகிறது. சட்டத்தில் அவர் நடந்து கொள்வதற்கு எந்த இடமும் இல்லை. சட்டத்தை அப்பட்டமாக ஆளுநர் மீறுகிறார். நிச்சயமாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு வீரபாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.